வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. தினம் ஒரு கேள்வி பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2016 குரூப் 4ல் கேட்கப்பட்ட ஒரு எளிமையான கேள்வி இதுதான். ரூட் கொடுத்துட்டாங்க, அந்த பக்கம் 3 இருக்குது. 8x³ × 20x³ × 64x³ இதன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இந்த கணக்கு நம்ம எப்படி போடுறது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல அந்த கணக்கு அப்படியே நம்ம எழுதிக்கிடுவோம். சரிங்களா, 8x³ × 27x³ × 64x³ இது அப்படியே ரூட்டுக்குள்ளே இருக்குது. இதோடைய மதிப்பு கேட்குறாங்க. சரிங்களா, இந்த இடத்துல 3 கொடுத்துருக்கு. 3 கொடுக்காம எந்த எண்ணுமே கொடுக்காம இருந்துச்சுன்னா இதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய எண்ணெல்லாம் ஸ்கொயரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம், அதாவது வர்க்கமாக இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே 3 கொடுத்துட்டாங்க. சரிங்களா, எனவே இதெல்லாம் என்னவாக இருக்குது? கணமாக இருக்குது, க்யூபாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, எண்களையே பாருங்கள். இங்கே 8 இருக்குது, இங்கே 27 இருக்குது, அங்கே 64 இருக்குது. எல்லாமே கன எண்கள் தான். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு இந்த 8x³ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். க்யூப்பில் 2x × 2x × 2x இப்படியா எழுத முடியும். சரிங்களா, அதாவது 2 2 4 4 2 8 8 போட்டாச்சு. x × x x², x² × x x³ போட்டாச்சு. சரிங்களா, அப்போ 8x³. இந்த 8x³ அப்படிங்கிறதையே 2x × 2x × 2x அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, இப்படி கணம், இது வந்து கணம். சரிங்களா, ஏன்னு கேட்டால் இங்கே 3 கொடுத்துருக்கு, 2 கொடுத்துருந்தா ஸ்கொயர்னு அர்த்தம், கொடுக்காமலே இருந்தாலும் ஸ்கொயர்னு தான் அர்த்தம். சரிங்களா, இப்போ உள்ளே இருக்கக்கூடிய எண் கணம் அப்படின்றப்ப 3 முறை இருக்கக்கூடிய ஒரு எண்ணை நம்ம ஒரு முறை வெளியில் எடுத்துக்கலாம். இதுதான் கணத்திற்கான விதி. சரிங்களா, அப்போ இதை அப்படியே வெளியில் எடுத்தோம்னா 2x அப்படின்னு வெளியில் எடுக்கணும். 3 முறை இருந்துச்சுன்னா அதை ஒரு முறை வெளியில் எடுத்துக்கலாம், 2xன்னு. சரிங்களா, அப்போ இந்த 8x³ அப்படிங்கிறத எப்படி எடுக்கலாம்? 2x அப்படின்னு சொல்லி வெளியில் எடுத்துக்கலாம். சரிங்களா, அடுத்து பாருங்கள் 27 இருக்கு பாருங்க, 27x³ அப்படின்னு இருக்கு. அதை எப்படி உள்ள இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x × 3x × 3x இப்படி தான் இருக்கும். சரிங்களா, 3 9 9 3 27 27 போட்டாச்சு. x × x x² x² × x x³ இருக்குது. சரிங்களா, எனவே 27x³ எழுதுறதும் ஒன்று தான், 3x × 3x × 3xன்னு எழுதுறதும் ஒன்று தான். 3 முறை இருக்குது, எனவே ஒரு முறை வெளியில் எடுத்துக்கலாம். மல்டிப்ளிகேஷனில் வந்திருக்கு, எனவே ஒரு முறை மல்டிபிள் குறியை போட்டுக்கிட்டு 3x அப்படின்னு வெளியில் எடுத்துக்கலாம். சரிங்களா, அடுத்து 64. அந்த 64 எப்படி வெளியில் எடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா, 4x × 4x × 4x இப்படி 3 முறை இருக்குன்னு அர்த்தம். 64x³ அப்படின்னாலும் ஒன்று தான், 4x × 4x × 4x அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். சரிங்களா, ஏன்னா 4 4 16 16 × 4 64 x × x x² x² × x x³ அங்கே வந்துருச்சு. சரிங்களா, அப்போ இதை ஒரு முறை வெளியில் எடுத்துக்கலாம், × 4x. இப்போ உள்ளே இருந்த எண்கள் எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துட்டோம். சரிங்களா, அடுத்து இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெருக்க வேண்டியதுதான். பெருக்கல் குறியில் இருக்குது. 2 × 3 6 6 × 4 24. சரிங்களா, 2 3 6 6 4 24 24ன்னு போட்டாச்சு. அடுத்து எக்ஸை பெருக்கிக்கிட்டே வரும். x × x x² x² × x x³. சரிங்களா, இப்போ என்ன பதில் வந்தது அப்படின்னா 24x³ அப்படிங்கிற பதில் வந்தது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் சரியான பதில். சரிங்களா, கொஞ்சம் பொறுமையாக சரியாக செய்யணும், அவ்வளோதான் இதற்கான வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கேள்வியோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.